ஒரு 19 years old autism girl அவள் தானாக கடைக்கு போகிறா. காணா போய் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். அண்ட் இந்த இன்சிடெண்ட் அடிக்கடி நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, பப்ளிக் பிளேசஸில் அவள் பேண்ட்டை கட்டிட்டு தண்ணியாக அடிச்சுக்கிறாள். இப்போ இந்த ரெண்டு பிஹேவியர்ஸையும் நான் எப்படி சென்சரி இன்டிகிரேஷன் மூலிமா என் பொண்ணுக்கிட்ட கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இரண்டறிவதுவே அதனோட நாவே அப்படின்னா நமக்கு டெவலப் ஆகிற ரெண்டாவது சென்ஸ் அது சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். இப்போ இந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணால் நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட அந்த டேஸ்ட்டுக்கான சென்ஸ் இன்டெகிரேட் ஆகி அதுக்கான ஸ்டிமுலேஷன்ஸ் கிடைச்சி அவங்க சென்சரி ப்ராசஸிங்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்னு பார்க்கும்போது அதை சுவையின் அடிப்படையில் தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய சுவைகள் 6: உப்பு, புளி, காரம், கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு. இப்போ இந்த 6 சுவைகளின் அடிப்படையில் ஒர்க் பண்ணி வேரியேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க கிட்ட அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் டெவலப் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். இதுதான் இன்னைக்கு பிக்கி ஈட்டிங்க்கு மெயின் ரீசனாக இருக்கு. பிக்கி ஈட்டிங்கை சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்லையும் டச்லையும் ஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 19 வயசு இருந்தப்ப என் பொண்ணு தானாவே காணா போயிடுவா, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஒரு டைம் நாங்கள் கேட்டோம் அவகிட்ட, எங்கே போனேன், எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் மாலுக்கு போனேன், சாப்பிட போனேன், பர்கர் சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். 19 வயசு அவளுக்கு. அந்த வயசுக்கான அப்பிடைட் இருந்துச்சு, ஆனால் சாய்ஸ் ஆஃப் ஃபுட் இல்லைங்க. வெறும் பருப்பு, தயிர், பிளாண்ட் ஃபுட்டு, இந்த கான்டினென்டல் ஃபுட்டு, ஃப்ரைடு சிக்கன், இது மாத்திரம்தான் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த டைமில். இப்போ இந்த 2 வருஷமா 6 சுவைகளின் அடிப்படையில் ஒர்க் பண்ணி டேஸ்ட்ல வேரியேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அவள் கீரையிலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாள். இன்னும் சொல்ல போனா பச்சை பயிர் எனக்கு வேண்டாம், அதில் நீ வெங்காயம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவளுடைய ப்ரிஃபரன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு அவகிட்ட கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த டேஸ்ட்ல வேரியேஷன்ஸ் நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி பருப்பு, அதே மாதிரி கிழங்கு வகைகள், கீரையில வேரியேஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது உப்பு சுவையை சமன் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப ஒரு சுவைக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. இப்ப இந்த ஓரல் மோட்டார் இஷ்யூஸ் இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உப்புல இம்பேலன்ஸ் இருக்கும். இப்ப ஜென்ரலா ஆட்டிசம் பசங்க எல்லாத்துக்குமே சுகர் பேஸ்ட் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கூட சுகர் பேஸ்ட் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா வெல்லம் சார்ந்த உணவு எதுவுமே அவ சாப்பிட மாட்டான். ஸோ அப்ப நான் யோசிச்சது உண்டு, ஏன் அவ வெல்லம் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவகிட்ட அந்த இனிப்பு சுவைங்கிறது அவகிட்ட இன்டெகிரேட் ஆகாம இருந்திருக்கு. இப்ப நாங்க வேரியேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா விதமான ஸ்வீட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அதே மாதிரி கோபம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப கசப்பு சுவைங்கிறத நம்ம வீடுகள்ல நிறைய மறந்து போயிட்டோங்க, ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். துவர்ப்பும் அதே மாதிரிதான். இமோஷனல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நம்ம பசங்க கிட்ட ரொம்ப இருக்கு. ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட they are not able to regulate their emotions correctly. இப்ப எல்லாத்துக்குமே ஆங்கர், ஆங்ஸைட்டி, ஃபியர், இந்த மாதிரியான இமோஷன்ஸ் நிறைய இருக்கு. இதை கசப்பு சுவை தான் நமக்கு ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த 2 வருஷத்துல நான் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்லேன் இல்லையா, செல்ஃப் ஹர்ட்டிங், அது நிறைய கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஆனா இன்னும் கரெக்ட் ஆகல. ஏன்னா அது இமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அது சரி பண்றதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகுதுங்க. இப்ப அவளுக்கு டிசம்பர் மாசத்துல குளிக்கிறதுனாலே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா குளிரும், சுடு தண்ணி பைப்ல வராது அப்படிங்கிற ஆங்ஸைட்டி. அப்ப பாத்தீங்கன்னா குளிக்க கூட்டிட்டு போயிட்டாலே ஆங்ஸைட்டிக்குள்ள போயிடுவா. ஊன் தலையை போட்டு ஆட்டுவா.
குளிக்க வச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. அப்ப கூட நான் சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி இருந்தானா நாளைக்கு அவளை யார் வந்து குளிக்க வைக்க போறாங்கன்னு தெரியல, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போறோமோ அப்படின்னு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுவேங்க. ஆனா இந்த வருஷம் டச் வுட் காட்ஸ் கிரேஸ், குளிக்க போகும்போது பைப்பை திறந்தா தண்ணியை தொட்டு பார்ப்பா, சுடு தண்ணி வருதாங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி சுடு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா குளிச்சுட்டு வந்தாங்க. ஐ திங்க் இந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்ல கசப்பு சுவையில வேரியேஷன் கொடுத்ததுனால இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கசப்பு சுவை வந்து இன்டெஸ்டைனல் பாரசைட்ஸ் கில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கசப்பு கொடுத்து தான் நம்ம வந்து டிவார்மிங் பண்ணுவோம் நம்ம பசங்களுக்கு பொதுவாகவே. அண்ட் டிவார்மிங் வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹாப்பி இன்சிடென்ட்டோட நான் இன்னைக்கு இந்த எபிசோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மெனுவில் கன்ஃபியூஷன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அங்கேருந்து வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கேயும் அதே மாதிரி ஃபுட்டில் கன்ஃபியூஷன், வெளியில் வர ஒரு சுச்சுவேஷன். மணி 9 ஆயிடுச்சு, பசி வேற வந்துடும். எனக்கு ஆங்ஸைட்டி பில்ட் ஆயிடுச்சு, எங்கே செல்ஃப் ஹர்ட்டிங்குள்ளே போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் வந்து அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு டிஃபனை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்தாங்க. இதுதான் வந்து நான் பார்க்குற டெவலப்மெண்ட் என் பொண்ணுக்கிட்ட. ஐ திங்க் தானா காணா போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்த அந்த டேஸ்லேருந்து இன்னைக்கு என்னோட ஜேர்னி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட்டுங்க. இதே மாதிரியான ஒரு ஹாப்பி டெவலப்மெண்ட்ஸ் உங்கள் பசங்க கிட்டேயும் வரணும் அப்படிங்கிற விருப்பத்தோட இந்த ரெக்கார்டிங்கை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.